சோ இது என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ டுவல் டிரைவர் இன் இயர் இயர்போன்ஸ். சோ இப்போ ரீசெண்டா வந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய். சோ இந்த 800 ரூபாய்க்கு வந்து இது வந்து வாங்கலாமா, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பார்த்தலாம். அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஃபீச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எம்ஐயோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து வாங்கியிருந்தோம். சோ பிரைஸ் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய். ஆனா நீங்க வெப்சைட்ல வந்து 800 வந்து போட்டிருந்தாங்க. டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இது வந்து 600 ரூபாய்க்கு வந்து கொடுத்திருந்தாங்க. சோ 600 ரூபாய்க்கு நமக்கு 200 ரூபாய் கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம். சோ நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐயோட கவரோட வந்து வந்துச்சு. சோ கவர் வந்து ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். சோ இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் வந்து பண்ணி தான் இருந்துச்சு. சோ இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி நமக்கு என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது செலிப்ரேட் தீபாவளி வித் மீ அப்படின்னு சொல்லி இந்த கவர் தான் நமக்கு வந்துச்சு. சோ இதான் நமக்கு வந்து பண்ண பாக்ஸ். சோ நம்ம பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீ டுவல் டிரைவர் இன் இயர் இயர்போன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து டேங்கிள் ஃப்ரீ பிரைடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் வித் அண்ட் மைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணிருக்காங்க. நமக்கு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்டா பாக்குறதுன்னு சொல்லி வந்து இயர்போன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம இயர்போன் வந்து இருக்கு. சோ இயர்போன் வந்து கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து ஜஸ்ட் வேற இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோ நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. சைடுல வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் யூசர் மேனுவலுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு அந்த இயர்போனோட வர உங்களுக்கு காதுக்கு வந்து செட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா சோ நீங்க வந்து ஈஸியா வந்து மாத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து கவர் பிரிச்சு நம்ம இயர்போன் வந்து வெளியிடலாம். நமக்கு இதான் வந்து பாத்தீங்கன்னா இயர்போன். சோ பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தா சொல்லவே தேவையில்லை. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த மேல இருக்கிற மேக்னெட்டிக் அதான் வந்து ரொம்ப ரொம்ப பிரீமியமா வந்திருக்கு. முதலே நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து பிரைடட் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கேபிள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு கசக்கி போட்டாலும் நம்ம ஈஸியா வந்து சிக்கி எடுத்துக்கலாம். சோ நம்ம நார்மலா இருக்கிற இயர்போன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லா ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இதுல வந்து பிரைடட் கேபிள் வந்து கொடுத்துருக்கனால நமக்கு அந்த ஒயரும் குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியா வந்து அந்த சுருக்கம்லாம் ஆகாது. பிரைடட் கேபிள் வந்து பார்க்கும்போது நமக்கு இது வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் அது கீழே இருக்கிற நமக்கு இந்த ஒயர் போன் இந்த ஏரியா எல்லாம் வந்துட்டு நமக்கு நார்மல் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு மேல இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும் தான் நமக்கு வந்து பிரைடட் கேபிள். அது கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இயர்போன் அந்த ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் ரேஞ்ச் இயர்போன் நமக்கு வந்து மேக்னெட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க பாட்டு கேட்காத டைம்ல உங்க காதுல வந்து போட்டுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஈஸியா வந்து அட்டாச் வந்து பண்ணிக்க முடியும். சோ மேக்னெட் பவர் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமா இல்லைனா கூட ஓரளவுக்கு சூப்பரா தான் இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் வந்து பவரா தான் இருக்கு. சோ நீங்க வந்து சாங் கேட்காத டைம்ல வந்துட்டு ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் இந்த இடம் இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு செகண்ட். சோ நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த டிசைன் வந்து இப்போ வந்து பாருங்க நான் க்ளோஸ் அப்ல வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சோ இந்த மாதிரி நான் வந்து எந்த இயர்போன்லயும் பார்க்கல. சோ இந்த மாதிரி வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பில் குவாலிட்டி வந்து பாத்துட்டு இருக்க டைம்ல ஜஸ்ட் போன் நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. சோ உங்க போன்ல வந்து ஈஸியா வந்து மாட்டிக்கலாம். சோ இப்படி மாட்டினால நமக்கு வந்து நமக்கு பேசிக்கா வந்து எல்லா இயர்போன் இடத்துல வந்து கட் ஆகும். சோ இதுல வந்து அந்த அளவுக்கு கட் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ எல் ஷேப்ல இருக்கா நமக்கு அந்த அளவுக்கு வந்து கட் ஆகாது. சோ பேசிக்கா ஒரு சில இயர்போன்ஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்து கட் ஆகும். சோ அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த இயர்போன் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எல் ஷேப்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 90 டிகிரில வந்து திரும்ப அப்படி சொல்றாங்க. சோ நமக்கு வந்து சூப்பரா இருக்கு. மேல வந்து எல் ஷேப்ல வந்து கொடுத்துருங்க. அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் கீழே வந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே பண்றது. அப்புறம் நமக்கு இந்த எல் ஷேப்ல இருக்குன்னு சொல்லி பாத்துருந்தோம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. சவுண்ட் கண்ட்ரோல் எல்லா மைக் எல்லாமே இங்க தான் இருக்கு. சோ நமக்கு இதுல வந்து மைக் வந்து இருக்கு. சோ இதுல யூஸ் பண்ணி வந்து கால் பண்ணா நமக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். சோ அப்ப வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு நாய்ஸ் எல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நமக்கு ஓரளவுக்கு வந்து நாய்ஸ் கட் வந்து பண்ணுது. சோ அந்த அளவுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சல் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு இதுல வந்து ஒரு சில கொடுத்துருக்காங்க. சோ நீங்க பேசும்போது வந்து அங்க அடுத்தவங்களுக்கு வந்துட்டு உங்க நாய்ஸ் வந்து கேட்காது. அதுக்கப்புறம் இதுல மொத்தமா நமக்கு வந்து 3 பட்டன் வந்து இருக்கு. சோ ஒரு பட்டன் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இன்னொரு வால்யூம் டவுன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பிளே பாஸ் பண்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல நமக்கு வந்து மைக் வந்து இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பாக்குறீங்க. சோ அது மூலமா நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ நம்ம வந்து காதுல வந்து இயர்போன் வந்து மாட்டிட்டோம். சோ எனக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. சோ காதுல வந்து அழகா வந்து ஃபிட் ஆயிருச்சு. சோ உங்களுக்கு அப்படி ஃபிட் ஆகல அப்படின்னு நினைச்சா பாக்ஸ்லயே நமக்கு வந்து 2-3 இயர் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ உங்களுக்கு வந்து எது வந்து மேட்ச் ஆகுதோ சோ அதை வந்து நீங்க போட்டுக்கலாம். சோ இது நமக்கு வந்து மீ டுவல் டிரைவர் அப்படி சொல்றாங்க. சோ 2 டிரைவர் வந்து இருக்கு அப்படி சொல்றாங்க. சோ ஒரு டிரைவர் வந்து நமக்கு வந்து ஃபுல்லா வந்து பேசிக்லயே வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க இதுல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டுவல் டிரைவர் இருக்கனால பேஸ்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல நமக்கு நிஜமால வந்து பேஸ் வந்து
நல்லா தான் இருக்கு. நான் வந்து பண்ண ஃபர்ஸ்ட் வந்து சோனிக் பேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எம்ஐயோட சோனிக் பேஸ். ஸோ நம்ம அதோட ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து பண்ண பேஸ்ல செமையா இருக்கும். ஸோ அந்த பேஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து கேட்கும்போது எனக்கு இதுல வந்து பண்ண பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் வந்து அப்ப என்ன நினைச்சேன் வந்து பாருங்க, அதோட பிரைஸ் வந்து 1200 இது வந்து பாத்தீங்கன்னா 800. ஸோ அப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும்ல அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண நமக்கு எம்ஐயோட போன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்ஐயோட போன் வச்சிருந்தா வந்து நீங்க செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ்ல வந்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். அது கீழே வந்து போனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல நமக்கு வந்து பண்ண ஈக்குவலைசர் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி நீங்க கொஞ்சம் டியூன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பண்ண பேஸ் வந்து செமையா வந்து கிடைக்குது. நார்மலா வந்து பண்ண கனெக்ட் பண்ணி கேட்கும்போது எனக்கு வந்து பண்ண பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம என்கிட்ட எம்ஐ போன் இருக்கனால நம்ம வந்து கனெக்ட் பண்ணனால அந்த ஈக்குவலைசர் அந்த பேஸ்ல ட்ரபிள் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ரெட்மி போன்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியல. பட் நம்ம கிட்ட ஒரு எம்ஐ டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பேஸ்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வந்து பண்ண சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்கும். அவ்வளவுதான், இந்த ஹெட்போன் பத்தி உங்களுக்கு வேற ஒன்றும் சொல்றது கிடையாது. ஸோ உங்ககிட்ட வந்து 800 இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா 800 இது ஒரு பெஸ்ட் பை தான். சம்டைம்ஸ் இது வந்து பாருங்க நமக்கு வந்து ஒரு அமேசான் பிளிப்கார்ட்ல ஆஃபர் வரும்போது 500 550 விடுவாங்க. ஸோ அப்பெல்லாம் செம்ம டீல், கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நமக்கு 800 நல்ல பிரைஸ் சொல்லும் போது 550 600 கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரைஸ் தான். ஸோ பேசிக்கா என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு நமக்கு டூயல் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ண பேஸ் எல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டேங்கிள் ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரைடர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைடர் கேபிள் முதலே சொன்ன மாதிரி நமக்கு இந்த எட்ஜ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து பல ஒயர் வந்துருக்கு. ஸோ இதுவே நமக்கு இந்த பிரைஸ்க்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து என்னதான் கசக்கி போட்டாலும் நமக்கு ஈஸியா வந்து தாங்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த சிக்கல் எதுவுமே வந்து ஆகாது. ஒயரோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் எல் ஷேப் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து மேஜர் இந்த இடத்துல தான் கட் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஒயர் ஹெட்ஃபோனுக்கு வந்து பண்ண மேக்னெட்டிக் கேபிள் வந்து தேவையில்லை. ஸோ நம்ம எல்லாரும் இப்படி தான் கேட்போம். ஸோ யாருமே வந்து மோஸ்டா இந்த மாதிரி கேட்கறது எனக்கு தெரியல. ஸோ அப்படி இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மேக்னெட்டிக் அட்டாச் கேபிள் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு எம்ஐ ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஈக்குவலைசர் ஆன் பண்ணி சூப்பரான பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ கைஸ் இது வந்து பண்ண கண்டிப்பா வந்து 800 வந்து ஒரு பெஸ்ட் தான். ஸோ அது கீழே வந்து கிடைச்சுன்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்கா 500 550 கிடைச்சா கண்ணை மட்டும் வாங்கிங்க. அந்த அளவுக்கு வந்து 200% வருது. இந்த இயர்ஃபோன் வந்து நமக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ளூ வந்து வருது. ஸோ நம்ம வந்து வாங்கினது வந்து பண்ண பிளாக். ஸோ ப்ளூ வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பர்சனலா வந்து பிளாக் வந்து ஃபேவரட் கலர்னால நம்ம பிளாக் வந்து வாங்கிட்டோம். ஓகே, இந்த இயர்ஃபோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அமேசான் அப்புறம் எம்ஐயோட வெப்சைட்கான அபிஷியல் லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. நீங்க வந்து பண்ண இந்த எம்ஐ டுவெல் வந்து யூஸ் பண்றீங்களா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து பணம் பர்சனலா வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நான் பர்சனலா வந்து பண்ண எம்ஐயோட சோனிக் பேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கு. ஸோ பர்சனலா நான் வந்து பண்ண ரெட்மி சோனிக் பேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இயர்ஃபோன் வந்து எப்படி இருக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாராவது வந்து பண்ண மற்ற யூசர் வந்து யாராவது வாங்கும்போது அவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை இந்த பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்க கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். நல்லா சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.